நான் ஒரு கல்வி உளவியலாளர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸ். இந்த 15 ஆண்டுகள்ல குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. படிக்கிறது ஞாபகத்துல இல்ல. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது தினம் தினம் படிச்சோமா? கிடையாது. ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது படிப்போம், ஆமாவா இல்லையா? அந்த படிக்கிறது அடுத்த நாள் எக்ஸாம்ல ஞாபகத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல. ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம். வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு வருது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட், சயின்ஸ்ல சொல்லுவோம் கட் இஸ் யோர் செகண்ட் பிரெயின். அதாவது நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல. மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகள், அதிகப்படியா இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுது. என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை. குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல. ஏன் இல்ல? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது. அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி. அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம். அடுத்தது 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 அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது. உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா? முடியாது. குழந்தையோட மூளை எப்படி இருக்கும்? வீட்டுல வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க, போனையே வச்சுக்கிட்டு, டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போறது இல்ல மிஸ், அவங்க எந்த நேரம் போன்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புல நீங்க பாடம் எடுக்கும் போது ஓம்னு சொல்லவும் தலையாட்ட முடியாது, பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா ஜெஃப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறைவு. வரும் முன் காப்போம். ஒரு குழந்தைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம்? ஸ்கிரீன் டைம்னா என்ன? டிவி, போன், லேப்டாப், ஐபேட் எல்லாம் சேர்த்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது. நம்ம நினைக்கிறோம் இல்லையாமா, குழந்தைகள் ஜஸ்ட் வீடியோ கேம் தான் விளையாடுறாங்க போன்ல அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைகள் பார்க்க கூடாத விஷயங்கள் சினிமால விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட விளையாட்டு ஆன்லைன் கேம்ஸ்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பப்ஜின்னு ஒரு கேம் விளையாடுறாரு. அந்த கேம்ல என்ன இருக்கும்? ஒரு கெட்டவன் இருப்பான், அவன் காரை கடத்துவான், அவன் கத்தியால குத்துவான், இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வான். அப்ப அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருந்த அந்த பையன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு போன்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? போன்ல சார்ஜ் முடிஞ்சா சார்ஜ் போடுவோம், அப்படித்தானே? ஆனா அவர் என்ன செய்தார்? அந்த போனை அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு. அந்த கேம்ல அவர் ஒரு கத்தியை வச்சு எல்லாத்தையும் குத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கேம்ல இருந்து அவரோட மூளை வெளியிலேயே வரல. போனை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு. டைனிங் டேபிள்ல இருந்த கத்தி எடுத்தாரு, அவங்க அம்மாவை போய் குத்திட்டாரு. அவங்க அம்மா இறந்து போனாங்க. இது கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட். வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும், எந்த இடத்துல தோக்க விடணும், என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனா மாறும்னு இந்த கேமிங் கம்பெனிஸ்க்கு தெரியும். வெரி லார்ஜ் கம்பெனிஸ்.
multi-million-dollar companies. காலையில 8 மணிக்கு அந்த குழந்தை விளையாண்டா எப்படி விளையாடுறான், ராத்திரி 8 மணிக்கு விளையாண்டா எப்படி விளையாடுறான், கேமுக்கு தெரியும். இப்ப நீங்க என்னோட செமினார் அட்டென்ட் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் மேடம் சொல்லிட்டா நீ கேம் விளையாடக்கூடாது தம்பி, 1 மணி நேரம் தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தம்பி சொல்லுவார், ஓகேம்மா 5 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் தான் இனி விளையாடுவேன்னு சொல்லுவார். அந்த 5 மணி டு 5:30 மணி தான் விளையாடுறாருங்கிறதையும் அந்த கேம் நோட் பண்ணிட்டே வரும். டெய்லி வேணா 5 மணிக்கு விளையாடுறான், 5:30 மணிக்கு கட் பண்ணிடுறான். சரியா ஒரு 10வது நாள் கரெக்டா 5:25க்கு அவருக்கு ஒரு வெப்பனை கொடுக்கும், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்கும். அப்ப அவர் என்ன செய்வார், அம்மா ப்ளீஸ்மா இந்த பவருக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விளையாடுறேம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிள்ளைகளால கவனிக்க முடியல, பிள்ளைகளுக்கு சரியா தூக்கம் வரல, பிஹேவியரல் இஷ்யூஸ், அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்ல, டீச்சர்ஸ் மதிக்கிறது இல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சுகர்ஸ் அதிகமா சாப்பிடுற குழந்தைகள், டோனட்ஸ், சாக்லேட்ஸ், பேக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி பவர் குறையும். அதிகமா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. ஆஸ் டீச்சர்ஸ், ஒரு டீச்சரோட வேலை குழந்தைக்கு மட்டும் பாடம் எடுக்கிறது இல்ல, குழந்தைய வளர்க்குற அம்மா அப்பாக்கும் சேர்த்து பாடம் எடுக்கிறது தான். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்க முடியும். இந்த டியூஷனுக்கு போட்டுட்டேன், டியூஷனுக்கு காசு கட்டிட்டேன், அவர் எப்படியோ படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் ஒரு நாள் 6 மணி நேரம் டிவி பார்த்தா இந்த குழந்தையால படிக்க முடியாது. குழந்தைய குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐ எம் an activist. என்ன பொறுத்தவரை குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது.